முருகனை போற்றுகின்ற மூன்று தமிழில் முந்தி வருவது இயல் தமிழ் என்று பேசுவதற்காக நான் வந்திருக்கின்றேன். கொடுக்கப்பட்ட நேரம் குறுகிய நேரம் என்பதால் வேகமாக பேசிவிட்டு அமர எனக்கு விருப்பம். இது கொஞ்சம் எனக்கு வித்தியாசமான களம். பெரும்பாலும் மற்றவங்க பேசின பிறகு பேசுவதுதான் எனக்கு வழக்கம். இன்றைக்கு நான் முதல் பேச்சாளராக நிற்கின்றேன். முந்தி வருகின்ற மூன்று தமிழில் இயலுக்குத்தான் முதல் இடம் என்று காட்டுவதற்காகவே எனக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். முருகனை போற்றுகின்ற முத்தமிழில் மூன்று தமிழுமே சிறப்புடையது. முருகன் அகில உலகத்துக்குமான கடவுள் என்றாலும் தமிழர்களினுடைய ஆவியோடும் உணர்வோடும் உயிரோடும் கலந்திருப்பவன். மூன்று தமிழுமே அவனை போற்றுகின்றன. இதிலே சிறப்பிடம் இயல் தமிழுக்கு என்று நான் ஏன் நினைக்கின்றேன் என்றால், இசைத்தமிழும் நாடகத் தமிழும் இயல் தமிழின் கட்டமைப்பிலே ஏறி நிற்பவை என்று நான் நினைக்கின்றேன். எத்தனை பாடல்கள் இசைத்தமிழில் முருகனை பற்றி இருக்கிறது. அத்தனை பாடல்களையும் பாடுகின்ற மகத்தான கலைஞர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த பாடல்களை கட்டமைத்து முருகனுடைய சிறப்பை பெருமையை நிறுவுவதற்கு அந்த பாடலை எழுதுகிற கவிஞர்கள் இயல் தமிழில் தான் எழுதுகிறார்கள். நாடகத் தமிழ் முருகனை உலகெங்கும் கொண்டு சென்றது. அந்த நாடகத் தமிழுக்கு முருகனுடைய கதையை, முருகனுடைய பெருமையை, சிறப்பை வடிவமைத்து கொடுப்பதற்கான எழுத்தாளர்கள், வசனகர்த்தாக்கள் அவர்கள் போட்ட அடித்தளத்திலே நாடகத் தமிழ் அதன் மீது நின்று மகத்தான காட்சியை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அல்ல, மூன்று தமிழுமே சிறப்புடையது என்றாலும் இயல் தமிழ்தான் அடித்தளம் என்று நான் பேச வந்திருக்கின்றேன். பெருமக்களே, முருகனுக்கு தெரியாதா? அவனே ஞான பண்டிதன் தானே. எல்லா கேள்விகளும் நம் மனசிலே இருக்கின்ற எந்த வினாக்களுக்கும் விடை வேண்டும் என்றால் நம்முடைய மனக்கண்ணிலே தோன்றி விடையை கொடுக்கின்ற ஞான களஞ்சிய முருகன் தானே. ஆனா அந்த முருகன் தனக்கு ஏதோ சந்தேகம் இருப்பது போலவும், அந்த சந்தேகத்துக்கு தெளிவு வேண்டும் என்பதற்காக போலவும் ஔவையை நாடி கேள்விகளை முருகன் கேட்கிறான். முருகனுக்கு தெரியாதா? எது பெரியது என்று ஔவையை கேட்கிறான், எது கொடியது என்று ஔவையை கேட்கிறான், எது இனியது என்று அந்த கிழவியை போய் கேட்க முருகனுக்கு தெரியாதா? ஏன் ஔவையிடம் அந்த கேள்விகள் வைக்கப்பட்டது என்றால், ஔவையினுடைய இயல் தமிழின் இன்பத்தை முருகன் நுகர வேண்டி அந்த கேள்விகளை வைக்கின்றான். எது பெரியது என்று கேட்கின்றான். பெரியது கேட்பின் எரித்தவள் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமால் அலைக்கடல் துயின்றோன், அலைக்கடல் குறுமுனி அங்கையில் அடக்கம். குறுமுனி கலசத்தில் பிறந்தோன், கலசமோ அரவினுக்கு ஒரு தலை பாரம். அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறையவர்த்தம் பாகத்துள் ஒடுக்கம். இறைவனோ தொண்டர்த்தம் உள்ளத்துள் ஒடுக்கம் என்று ஔவை சொல்லுகின்றார். இந்த முருகன் தமிழ் மாநாட்டுக்கு வந்திருக்கின்ற நாம் அத்தனை பேருமே முருகனுடைய தொண்டர்கள் தானே. எது ரொம்ப பெரியது என்றால், இந்த தொண்டர்கள் தான் இறைவனை காட்டிலும் அதிக சிறப்புடையவர்கள் என்று ஔவை சொல்லி முருகன் தெரிந்து கொண்டான் என்றால், ஔவையினுடைய தமிழை, இயல் தமிழின் சுவையை முருகன் கேட்க விரும்பினான். அதனால் கேள்விகளை படைத்தான். அதுதான் இயல் தமிழுக்கு இருக்கிற சிறப்பு. மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. இருங்க 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 கொஞ்சம் இருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தானே இது. மூவிரு முகங்கள் போற்றி புரிஞ்சது, முகம்பொழி கருணை போற்றி புரிந்தது, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி. காஞ்சிபுரத்திலே நீங்கள் போனால் அங்கே இருக்கிற மாமரத்துக்கு பக்கத்திலே முருகன் தான் இருக்கிறார்.
காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அன்னான் சேவலும் மயிலும் போற்றி. இந்த சேவலும் மயிலும் என்ன? எதிரிலே இருக்கிற சூரனுடைய அம்சம். அப்ப ஒண்ணு கவனிச்சீங்களா? முருகனை வணங்குகின்ற ஒவ்வொரு பொழுதிலும் நாம் சூரனையும் வணங்கி கொண்டுதான் இருக்கின்றோம். எதிரி என்பவன் அழிக்கப்பட வேண்டியவன் அல்ல, அவனும் அன்பினால் தன்னோடு சேர்த்து கொள்ளப்பட வேண்டியவன் என்பதுதான் முருகன் இந்த உலகத்துக்கு வழங்கி சென்றிருக்கின்ற தத்துவம். ஒரு சமயத்தை தத்துவத்தின் மூலம் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அது இயலினால் தான் முடியும். இசையும் நாடகமும் அந்த தத்துவத்தை மேல மேல எடுத்து செல்லுமே தவிர தத்துவ ரீதியாக ஒரு சமயத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இயல் தமிழ்தான் நமக்கு முதல் தமிழாக இருக்கிறது.